Daily. Taste the Daily. கமல் வந்து எப்பவுமே சொல்லுவார், நான் நாத்திகம் பாரு. ஆனால் நாத்திகர்கள் தான் அதிகமாக வந்து ஏதோ ஒரு வகையில் கடவுளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆத்திகர்கள் பேசுகிறத விட கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி அதிகமாக சிந்தனை பண்ணுவாங்க. இது ஏதோ வந்து கமல் வந்து ஒரு அவசகுணமாக, நான் ராஜராஜ சோழன் அவசகுணம்னு சொல்லலை, திராவிட பகுத்தறிவு பிரகாரம் வந்து அது அவசகுணம். அப்படியா இருந்தால் ராஜராஜ சோழனை போய் வந்து சேகர்பாபுவோட ஒப்பிடுறது வந்து கமல் ஏதோ சேகர்பாபு மீது வருத்தத்தில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இது வந்து மல்லிகார்ஜுன் கார்கேக்கு இந்த விஷமம் கூடாது என்பது என்னுடைய தாய்மையான கருத்து. ஒட்டுமொத்த நாடும் வந்து ஸ்டாலின் பின்னால் நிற்குதுன்னா அப்போ ராகுல் காந்தி இவ்வளோ நாள் வந்து ராகுல் காந்தி தான் அவருக்கு பின்னால் தான் இந்தியாவே நிற்கிதுன்னு கார்கே சொல்லுவார் காங்கிரஸ் தலைவர்ங்கிற முறையில். அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒட்டுமொத்த நாடும் வந்து ஸ்டாலினுக்கு பின்னால் நிற்கிதுன்னா கார்கே ஒரு கால் திமுகவில் சேர்ந்துருவாரோ, கர்நாடகா திமுக கிளையின் தலைவராகி விடுவாரா, இல்லை என்னன்னு தெரில. இல்லை ஒரு கால் நம்ம ஸ்டாலின் சாரை வந்து பாகிஸ்தான் மியான்மாருக்கு அனுப்பிச்சு அங்கே நிற்க வச்சு அங்கேருந்து ஒரு வீடியோ ட்ரோனில் எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவும் பாருங்கள் அவருக்கு பின்னால் தான் நிற்கும். ஒரு கால் 100 கோடி சொத்துன்னா இதுலேருந்து இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக சொல்கிறோம், கட்சி வித்தியாசம் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே கணக்கு தெரியாத அளவுக்கு சொத்து இருக்கு. எவ்வளவுன்னே அதில் தவறுகள் நிகழ்கின்றன எக்கச்சக்கமாக இருக்குன்னு வைங்க. இது வந்து நம்ம பேரில் இருக்குது, யார் பேரில் இருக்குது, அவங்க பினாமியில் இருக்குது, ரைட், இது சொந்தக்காரங்க பேரில் இருக்குது, இது இப்படி இருக்குது, இது நம்ம வாங்கினதே ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அப்போது அவ்வளவு குவிக்கிறார்கள், பொய்க்கிறார்கள். நான் பொதுவாக விஜய் உட்பட திருப்பரங்குன்றத்தில் வந்து நம்ம பேர் கிருத்திகா தங்கபாண்டியன்னு அந்த திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு போயிட்டு நாங்கள் தீபத்தூணில் வந்து கட்டாயம் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு இவங்க வந்து எம்எல்ஏவாக வந்தால் உதவி பண்ணுவாங்க. அந்த கிருத்திகா அந்த வேட்பாளர் வந்து அது பிரேமலதா பேசும்போது ஐயோ இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறதா கூடாதா, ஆமான்னு சொல்லுதா இல்லைன்னு சொல்லுதா, அமைதியாக விட்டுலாமான்னு ஒரு குழப்பம் தெரியுது வீடியோவில். இப்போ பிரேமலதாவை வந்து இப்போ பிரேமலதாவுக்கு பேரே உங்களுக்கு தெரியுமா? ஸ்பைலதாவா? துரந்தர் 3. ஒரு வரி அவர் பேசவும் அந்த வரிக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற எதையோ அவர் வந்து மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் சொல்ல போக, இது ஆங்கில சேனல்கள்லாம் போட்டு இந்த மொழிபெயர்ப்பில் பண்ண இதை வந்து போட்டு அவர் இங்கிலீஷில் சொன்னது என்ன, இவர் தமிழில் சொன்னது என்ன, அதோடைய இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னு போட்டு கலாச்சி எடுத்துட்டாங்க செல்வ பெருந்தகையை. ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மற்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம், தென் மாவட்டங்களுக்கு போகும்போது செல்வ பெருந்தகையை மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லை கூட வர வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டார். இதில் உள்ள காதோட இல்லை என்னன்னா, இவரை வர வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அது அங்கதான் விஷயம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்னால? ஆமாம் சார், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஆனா ஆமாம் சொல்லிடுங்க. வெளிப்படையாக சொல்லுவோம், நமக்கு என்னங்க பயம் என்ன இருக்குங்க, நம்ம வந்து பொதுவாக சொல்லுவோம், நல்லவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அந்த முடிஞ்சு சிம்பிள். அதாவது கிழக்கே உதிப்பதா, ஆமாம், இல்லை வந்து மலர்வதா? நீங்கள் வந்து நான் எப்பவுமே இயற்கையோடு ஒன்றியவன். இயற்கையோடு எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது எல்லாமே வந்துடுது, அதில் எல்லாமே வந்துடும். அதனால் மக்களுக்கு எது நன்மை தருமோ இவர்கள் வந்து நன்மை தருவார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. தீமை வந்து குறைவாக இருக்க வேண்டும். இப்போ நன்மை போய் தீமை குறைவாக இருந்தால் போதும், அதுவே நன்மை தானே. அப்படி பார்த்து மக்களும் ஓட்டு போடணும். அந்த வகையில் நானும் அப்படி தான் ஓட்டு போடுவேன்னு நினைக்கலாம். ஓகே சார், அப்படி ஆரம்பிச்சிருவோமா சார்? முதல் கேள்வி, புதுக்கோட்டையிலிருந்து வெள்ளைச்சாமி கேட்கிறார்.
பெண்களுக்கான ஒதுக்கீடு மசோதா விவாதத்தின் போது திமுக எம்பி டிஆர் பாலு எங்கள் தலைவர் கருப்பு கொடி காட்டினார் என்று பேசியதற்கு சபாநாயகர் கருப்போ மஞ்சளோ காட்டினால் என்ன, சபை தன் விதிகளின்படிதான் நடக்கும் என்று கூறியது தன்னையும் தமிழ்நாட்டையும் அவமதிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறாரே. தமிழ்நாட்டை அவமதிச்சிட்டாரு. ஆமாம், அவர் அதாவது அவங்க வந்து இந்த மசோதாவை பற்றி பேசுகிறாங்க. அந்த மசோதா வந்து நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா இல்லையா, எதிர்த்து வாக்களிக்கிறீங்களா, அது 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 சபையுடைய அந்த என்ன சொல்கிறது விதிமுறைகள் பிரகாரம் வரப்போகுது. எங்கள் தலைவர் கருப்பு கொடி காட்டினார், இது அதாவது இந்த விளம்பர அரசியல் பண்ணதை பாராளுமன்றத்திலேயாவது விட்டு வைக்கலாம். மக்களுக்கு மட்டும் அந்த வெளியில் பில்டப் மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்துக்குள்ளேயாவது நாங்கள் அதை எதிர்க்கிறோம்னு சொல்லுங்கள். அந்த மசோதாவை எதிர்க்கிறோம், இந்த காரணத்துக்காக எதிர்க்கிறோம், இல்லை எதிர்க்கிறோம் ஏதோ ஒன்று. எங்கள் தலைவர் கருப்பு கொடி காட்டினார், அவருக்கு ரொம்ப துணிச்சல் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில். அதான் மசோதாவுக்கு எதிராக தானே பேசியிருக்காரு அவர். மசோதாவுக்கு எதிராக கருப்பு கொடி காமிச்சாரு. மசோதாவுக்கு எதிராக வந்து நீங்கள் பேசுங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. மசோதாவுக்கு நீங்கள் எதிராக ஓட்டு போடுங்க, அது உங்கள் இஷ்டம், அது அவங்களுடைய விருப்பம். இந்த மசோதா வந்து வெற்றி பெறாதுன்னு தெரிஞ்சு தானங்க வந்து இந்த மசோதாவை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 362 2/3 மெஜாரிட்டிக்கு வந்து லோக்சபாவில் வந்து 362 வேணும். 290லேருந்து 300க்குள்ளே தான் வந்து அவங்களுக்கு வருன்றது அவங்களுக்கு எண்ணிக்கை. உங்களுக்கு எனக்கும் தெரிகிற எண்ணிக்கை மோடிக்கு அமித்ஷாக்கும் தெரியாதா? வேணும்ன்ட்டு எதுக்காக அதை வந்து அந்த பெண்கள் மசோதாவையும் மறுவரையறையும் சேர்த்து கொண்டு வர்றாங்களே. இந்த மறுவரையறை பற்றி பின்னால் நம்ம பேசுவோம், அது விவரமாக பேசுவோம். அப்படி பண்ணக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க அதை இணைச்சி கொண்டு வந்ததே இது கட்டாயம் இந்த மசோதா வந்து பாஸ் ஆகாதுன்னு தெரியும். எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க, அவங்களும் அவங்க டைப்பில் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எதிர்த்தாங்கல்ல, அவங்க ஆஹா பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய மசோதாவை எதிர்த்துட்டீங்க, எதுக்கு இப்போ கொண்டாந்து அதை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2023 உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு 33% கொண்டு வந்தது வந்து பாஜக அரசு தான். 2023 தான் வந்தது. அதுக்கு முன்னால் திமுக 10 வருஷமாக யூபி அரசில் காங்கிரஸோடு சேர்ந்துருது. அப்போவோ இல்லை அதுக்கு முன்னாலவோ எப்பவும் கொண்டு வரல. திமுக அதாவது பாஜக அரசு கொண்டு வந்தது வரவேற்கப்பட வேண்டியது. அப்போது 24 உடனே வந்து தேர்தல் 4 மாதத்துலலாம் வந்ததுனால அதை நடைமுறைப்படுத்தலை. நீங்கள் இது வரைக்கும் ஏன் நடைமுறைப்படுத்தலைன்னு ஏதோ அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அதை கொண்டு போய் மறுவரையறையோடு சேர்த்து லிங்க் பண்ணி சொன்னோன்னே இவங்க இப்போ அதுக்கு ஓட்டு போட்டால் இதுக்கும் ஓட்டு போடுற மாதிரி வந்துடும். அதனால் மறுவரையறை இருக்கும். அதனால் வந்து எதிர்த்து போடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான பேசுகிறாங்களா? அப்போது திமுக வந்து பெண்களுக்கு எதிரானது, ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரானவர், மம்தா பெண்களுக்கு, இது 2 தான் பாக்கி இருக்குது எலெக்ஷனு. 2027 மொத்தம் ஒரு 7 மாநிலம், ஒரு யூனியன் டெரிட்டரி, உத்தரப்பிரதேசம், குஜராத், இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட் இதெல்லாம் வருது. அதாவது உத்தரப்பிரதேசம், குஜராத் முக்கியம் அவங்களுக்கு பிஜேபிக்கு. இமாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்கள் வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் ஆளுற இடம், அதை மீட்கணும்னு நினைப்பாங்க. இப்போ இது பூரா பேசலாமா இல்லையா? பெண்களுக்கு நாங்கள் 33% கொண்டு வரதாக இருந்தோம், ஆனால் வந்து இவங்களாம் எதிர்கட்சிகள்லாம் வந்து அதை எதிர்த்து பெண்களை வரக்கூடாது என்று மோசடி செய்து விட்டார்கள். அதாவது அரசியல் பாயிண்ட்டுக்காக இல்லைன்னா 362 அவங்களுக்கு எண்ணிக்கை இல்லை 2/3 அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? முழுக்க அரசியல். பாஜக அப்படி அரசியல் செய்வது நியாயமா அப்படின்னா ரைட்டு. இவர் போய் எங்கள் தலைவர் சரிங்க கருப்பு கொடி காமிச்சிங்க, நீங்கள் அங்கே மசோதாவில் எதிர்த்து ஓட்டு போடுறது அது விதிமுறை. நீங்கள் கருப்பு கொடி காமிச்சான்னா அதுதான் கேட்டார் அவர், ஓம் பிர்லா சபாநாயகர். நீங்கள் கருப்பு கொடி காமிச்சா என்ன, மஞ்சள் கொடி காமிச்சா என்ன? இங்கே மசோதாவில் என்னன்றதை பற்றி பேசுங்க. நீங்கள் அங்கே வெளியில் என்ன பண்ணுறீங்கன்றது அது அரசியல் கட்சி விவகாரம். அப்படி பார்க்க போனால் திமுக இருக்கும் வரை இங்கே அதாவது தமிழ்நாட்டில் காவி கொடி பறக்காதுன்னு பேசியிருக்காருல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் சொல்லலாம், அவர் வந்து ஒன்றும் கருப்பு சிவப்புன்னு கூட சொல்லலை. கருப்பு கொடியா மஞ்சள் கொடியா, மஞ்சள்னு சும்மா அதாவது வந்து இந்தியில் காலா பீலா, காலான கருப்பு, பீலான மஞ்சள். நம்ம சொல்ல மாட்டோமா இந்த ரைமிங்காக பேசுறதுன்னு? ஆமாம். அந்த மாதிரி காலாவோ பீலாவோ அது அவர் காட்டினா அதை பற்றி ஏங்க பேசுகிறீங்க?
இந்த மசோதாவை பற்றி நீங்கள் சொல்ல வருது பேசுங்க, சபை தன்னுடைய விதி பிரகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழக்கமான அது அவங்க அவங்க அரசியலை பண்ணாங்க, இவங்க அரசியலை பண்ணாங்க. இதில் யாருக்கு என்ன பெனிஃபிட்ன்றது போக போக தெரிய போகுது, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக புரசைவாக்கத்திலிருந்து ஜெயமணி கேட்குறாங்க, ராஜராஜ சோழனை தாண்டி அமைச்சர் சேகர் பாபு அதிகமாக கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் என்கிறாரே கமல். கமல் பேசினாலே அதை கேட்டவுடனே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இதை கேட்டவுடனே என்ன தோணுச்சு? எப்படி இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதான் ராஜராஜ சோழனுக்கு இப்படி ஒரு நிலைமை. கரெக்ட். தமிழ்நாட்டில் வந்து பெருமை, தமிழ்நாட்டின் பெருமைன்னு சொல்லும்போதே ராஜராஜ சோழன் தான் முதல்ல நினைவுக்கு வருவார். அதாவது அந்த மன்னர் காலத்தில் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சுதந்திர காலத்தில் வர்றது அதெல்லாம் வேறு. அப்போ வரும்போது நீங்கள் வஉசி, சுப்பிரமணிய பாரதி, இப்படியா அது மாதிரி எவ்வளோ தமிழர், கொடிகாத்த குமரன், இப்படியெல்லாம் அதெல்லாம் வராங்க. நம்ம சொல்கிறது சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, சுதந்திரத்துக்கு எதிராக பாடுபட்டவங்க இல்லை. அவங்கள வந்து நம்ம வந்து கொண்டாடுவோம். அது அவர் தான் வந்து உலகத்திலேயே பெரியவர் அப்படின்னு சொல்லிலாம் கொண்டாடுவாங்க. அது சுதந்திரத்தை வந்து எங்களுக்கு சுதந்திரமே வேணாம், அந்த அண்ணல் அம்பேத்கர் எழுதின சட்ட புத்தகத்தை கொளுத்தி கிழிச்சு தேசிய கொடி கிழிச்சு பண்ணவர் தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அதை விட்டுருவோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டின் பெருமைன்னு வரும்போதே முதல்ல நம்ம மனசில் வர்றது வந்து ராஜராஜ சோழன். தஞ்சை கோயிலை கட்டினார். ஒரு முதலாக சோழர்கள் காலத்தில், ராஜராஜ சோழன் காலத்தில்னு இல்லாமல் அதை ஒட்டின காலத்தில் தான் அந்த குடவோலை. இன்றைக்கி உலகம் முழுக்க ஜனநாயகம், எலெக்ஷன்னு பேசுகிறோமே, இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்ததே முதலில் பாரதம், அதுவும் தமிழகம். அதுலேயும் எங்கன்னா சோழ நாட்டில். அதுக்கப்புறம் அதே மாதிரி பாண்டிய நாட்டில், சேர நாட்டில் வந்தது. முதல்ல கொண்டு வந்தது சோழ நாட்டில். அதுவும் எப்படி, அந்த குடவோலையில் வந்து குடத்துக்குள்ளே அந்த ஓலையில் போய் நம்ம பேலட் பேப்பர் மாதிரி அதில் போடணும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே வந்து வேட்பாளராக இருந்தால் என்னென்ன தகுதிகள் அவருக்கு இருக்கணும், அவர் மீது எந்த குற்ற வழக்கு இருக்கக்கூடாது, அவர் மீது வந்து எது நிதி கையாடல் பதவியில் இருந்து ஏதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருந்தால் டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கம். அன்றைக்கே பண்ணியாச்சு. இது அன்றைக்கே பண்ணாங்க. அது இன்னி வரைக்கும். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா நம்ம வந்து பேக்வேர்டில் போயிட்டுருக்கோம். சோழர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணாங்களோ அதை கடைப்பிடிச்சிருந்தா தமிழ்நாடு, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் உருப்பிட்டுருக்கும். ஏன் உருப்பிடாமல் இருக்குன்னா அதெல்லாம் விட்டுட்டோம். இன்றைக்கி பாருங்கள், எந்த உன் பேரில் எவ்வளோ வழக்கு இருக்குதுன்னு எழுதி கொடுக்க சொல்கிறாங்க, குற்ற வழக்குகள். அந்த இதில் பார்க்கும்போது சில பேர் அதை மறைச்சி பண்ணாங்க. இவர் தாவேகா தலைவர் விஜய் கூட இங்கே ஒரு மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு, பெரம்பூரில் ஒரு மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு, இதில் வேட்புமனுவில் அங்கே திருச்சி கிழக்கில் வேறு. அது என்ன குற்ற வழக்குகள் ஞாபகம் இருக்காதா? அவர் வயசையே மாற்றி கொடுத்துட்டார், இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே குற்ற வழக்குகள் இருந்தால் நீ நிற்கவே முடியாது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி 2026 1000 வருஷம் பொறுத்து நம்ம எவ்வளோ டெவலப் ஆகிருக்கோம். பல விஷயங்கள உண்மையான டெவலப்மெண்ட், முன்னேற்றம் வந்திருக்கு சமுதாயத்தில். ஆனால் சில விஷயங்களை பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. சரி, இது ஓகே. சொன்ன வார்த்தை முக்கியம் அல்லவா? அதான் குடமுழுக்கு. அந்த குடமுழுக்கு அதாவது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அதை இந்த குடமுழுக்கு எதுவுமே அறநிலையத்துறையுடைய செலவில் நடக்கிறது இல்லை. நான் கூட சொல்லியிருக்கேன், நானே ஒரு 8-9 கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு முழு செலவும் ஏற்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணியிருக்கேன் முன்னால். 10 வருஷத்துக்கு முன்னால், 10-15 வருஷத்துக்கு முன்னால். என்ன மாதிரி நான் ஏதோ பண்ணேன்னு சொல்ல, எனக்கு வந்து அதோடைய அந்த 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 விதிமுறைகள், அது ப்ரொசீஜர் தெரியும்ன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு குடமுழுக்கு பண்ணுறாங்க ஒரு கோயில்னா, பல உபயதாரர்கள், அதாவது நன்கொடையாளர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி, ஒரே சில சமயம் என்ன மாதிரி ஒரு கோயில் ஃபுல்லாக அந்த கும்பாபிஷேக செலவு குடமுழுக்கு ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வரவங்களும் இருப்பாங்க. இல்லை இந்த கோபுரம் ஒருத்தர், அந்த கோபுரம் ஒருத்தர், இந்த செலவு மண்டபம் திருப்பணி ஒருத்தர், இப்படி தனித்தனியாக குளத்தை சீரமைக்கிறது, தூர்வாடுறது வந்து ஒருத்தர், இப்படி தனித்தனியாக உபயதாரர்கள்ட்ட வாங்குவாங்க. அதுவும் யார் வாங்கிறது, போய் அறநிலையத்துறை போய் யார்கிட்டையும் கேட்காது. அங்கே உள்ள அந்த என்ன சொல்கிறது, கோயில் பணியாளர்கள், அலுவலர்கள், அர்ச்சகர்கள். ஏன்னா இவங்க தான் மக்களோட, பக்தர்களோட தொடர்பில் இருப்பாங்க. வர்றவங்க அவங்கள தானே முதல்ல அங்கே பார்ப்பாங்க. அவங்க வந்து அடிக்கடி வர்றவங்க, கொஞ்சம் வசதியாக காரில் வர்றாரு, வசதியாக இருக்கார், அவர் தொழிலதிபர், இவர் வியாபாரி, இவர் ஏதோ ஒரு
இது மாதிரி கொஞ்சம். ரெண்டாவது அந்த ஆன்மீக சிந்தனை இருக்கணும். தானம் பண்ணணும், ஏதோ ஒரு தர்மம் பண்ணணும் கோயிலுக்குன்னு பணக்காரனாக இருந்தால் மட்டும் பத்தாது, எண்ணம் வரணும் இல்லை மனசில். அவங்க ஒரு கெஸ் பண்ணி கேட்பாங்க, 10 பேர்கிட்ட கேட்டால் 4 பேர்கிட்ட நடக்கும். இப்படித்தான் வந்து 5000 குடமுழுக்குகள் நடத்தி இருக்கிறோம். சரி, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, எந்தெந்த குடமுழுக்கில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க. அறநிலையத்துறை அரசு பணம், உண்டியல் பணத்தை எடுத்து நீங்கள் தமிழ்நாடு அரசு அதை எடுத்துக்குது அறநிலையத்துறை மூலமாக. அதை எடுத்து சர்ச்சை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மசூதி ரெனோவேஷன் தான் சீரமைக்கிறதுக்கும் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்க உண்டியலோ இல்லை அவங்களுடைய வருமானம், அவங்க இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து தசபாகம்னு சொல்லுவாங்க, 10% கொடுக்கணும்னு வருமானத்தில். சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க, ரைட். அந்த வருமானத்தெல்லாம் அரசுக்கு சம்மந்தம் இல்லை, தனியார். ஆனால் அவங்களுக்கு செலவு, மௌல்விகளுக்கு வந்து மாதம் 20,000 ரூபா சம்பளம், பாதிரியார்களுக்கு சம்பளம். இங்கே அர்ச்சகர்களுக்குன்னா நான் என்ன சொல்கிறேன், அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் வருமானத்தை நீங்கள் எடுத்துங்க அரசு, எல்லா இடத்துலையும் செலவுகளை நீங்கள் பண்ணுங்க. அர்ச்சகர்களுக்கு பாருங்கள் 3000 4000, ஒரு 3000 4000 சம்பளம் வாங்கிட்டு அவன் ஒரு குடும்பம் எப்படி நடக்கும்? இந்த மொத்தம் இந்த குடமுழுக்குகள் நடக்கிறதுக்கும் 40,000 கோயில் இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம சொல்கிறது வந்து புதுசாக கட்டின கோயிலெலாம் இல்லை, அதாவது பழங்காலத்தில் கட்டின அந்த மாதிரி நூற்றாண்டுகளில் இருக்கக்கூடிய கோயில் சுமார் 40,000 அது மேலேயே இருக்குது. 40,000 கோயில்களில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கு. அப்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை 40,000 கோயில்னா 5000 கோயிலுக்கு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 5000மோ ஏதோ சொல்கிறாங்க கணக்கு. இந்த 5 வருஷத்தில் வருஷத்துக்கு 1000 கோயில். அப்போ 40,000 கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கணக்கு வருதா? எப்படி வரும்? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை 40,000 கோயில்னா வருஷத்துக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 கோயிலாவது வந்திருக்கணும். சராசரி 3300 கோயில் வரணும். 5 வருஷத்தில் 15,000 கோயிலுக்கு பண்ணியிருக்கணும் இல்லையா? 5000 கோயிலுக்கு தான் பண்ணியிருக்கீங்கன்றதே வந்து முதல்ல ஒரு குறைபாடு, அது பெருமை இல்லை. அதுலேயும் வந்து நீங்கள் செலவு பண்ணல, யாரோ நன்கொடையாளர்கள். இதில் பல கோயில்களில் வந்து நான் கொடுத்த கோயில்கள்லாம் உட்படவே சிலது வந்து அதில் ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் எப்போல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தா நடந்து பீரியடு பூரா வந்து அதாவது நன்கொடையை வாங்கி அந்த அந்த நன்கொடையில் வந்த தங்கமோ இல்லை அதில் ஏதோ வந்து காணாமல் போகிறது. காணாமல் போகிறது என்ன உங்களுக்கு புரியும், எங்கேயோ போயிடுச்சு. இது எப்போல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தேன்னா பெரும்பாலும் வந்து திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இது பாவங்க. ரெண்டாவது, எனக்கு இப்போ தான் ஒரு கமலுக்கு என்ன கோவம் தெரில, சேகர்பாபு பேரில். ராஜராஜ சோழன் இப்போ கூட சமீபத்தில் தஞ்சாவூரில் வந்து முதல்வர் ஸ்டாலின் பரப்புரை பண்ணதுக்காக போகும்போது மேடையிலேருந்து பார்த்தா அந்த திரை போட்டாங்க. இது நான் சொல்லியிருக்கேன், கருணாநிதியும் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. அதே வந்து ஸ்டாலின் அவர்களும் தஞ்சாவூரில் பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம பேசணும், பகுத்தறிவு. இப்போ ராஜராஜ சோழனாலே இங்கே வந்து ராஜராஜ சோழனுக்கு இங்கே வந்து இப்போ இறந்து போனவங்களுக்கெல்லாம் அவர் ஈஸியாக மெரினா பீச்சில் வந்து சமாதி வச்சுட்டு வரீங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பெருமையான ராஜராஜ சோழன், அவருடைய சமாதி எங்கே இருக்குது? ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. சில பேர் வந்து அது உண்மையான சமாதி இல்லை, அது யாரோ வந்து ப்ரைவேட்டாக வாங்கி தான் சமாதின்னு சொல்கிறாரு, அது உண்மை இல்லை, பொய்ங்கிறாங்க. அது சமாதியாக இருந்தாலும் அது ஒரு தனியார் இடத்துல சும்மா சின்னதாக ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு சிவலிங்கம் மட்டும் வச்சுருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலும் அது எப்படி இருந்திருக்க வேண்டும்? ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்டான் கடாரம் என்றான்னா நம்மளுடைய சரித்திர நாயகர்கள். மகாராஷ்டிராவில் போய் பாருங்கள், வீர சிவாஜிக்கு வந்து என்னெல்லாம் வந்து நினைவு சின்னம்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு. அந்த வீர சிவாஜின்னு சொன்னாலே அவங்க உடம்புல ஒரு முறுக்கு வரும் மராட்டியர்களுக்கு. ஏன்னா தஞ்சாவூர் வரைக்கும் வந்து இங்கே வந்து திருவண்ணாமலை பகுதியில் வந்து பல மசூதிகள், அதாவது முகலாயர்கள் பீரியடில் வந்து மசூதிகள் கட்டின போது அதெல்லாம் இடித்து கோயிலை மீட்டு கொடுத்து போனது வந்து வீர சிவாஜி. எங்கே? மராட்டியத்துலேருந்து வந்து. அப்போ மராட்டியர்கள் வந்து பெருமைப்படுவாங்க அவங்க இடத்துல, அப்படிங்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை, இயல்பானது. நம்ம ராஜராஜ சோழனை என்ன பெருமைப்படுறோம்? அவன் சமாதி எங்கன்னு தெரியாது, அவன் கோயிலுக்குள்ளே போனால் வந்து ஆட்சி போய்டும், ஆயுள் போய்டும் பயந்துக்கிட்டு வாஸ்துன்னு சொல்லி அதை அவன் மறைக்கிறோம். எல்லா ஆட்சியிலையும் சொல்கிறோம், இந்த திமுக மட்டும், அதிமுக எல்லாம் சோ கால்டு திராவிட ஆட்சியில். எனக்கு என்னென்னா, இப்போ கமல் வந்து
அப்படி வந்து வாஸ்து சரியில்லாத, ராசி இல்லாத ராஜராஜன் சோழன் பெயரை வந்து சேகர்பாபுவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாரே. வட சென்னையில் வந்து சேகர்பாபு இந்த முறை வந்து வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. முதல்ல சுலபம் மாதிரி தெரிஞ்சது, இப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அவர் எங்கே நிற்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ வருது. தேர்தல் கணிப்புகளை வைத்து யார் ஜெயிப்பாங்க இல்லை நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு கமல் வாய், அவர் வந்து கமல் வந்து எப்பவுமே சொல்லுவார் நான் நாத்திகம்பார். ஆனால் நாத்திகர்கள் தான் அதிகமாக வந்து ஏதோ ஒரு வகையில் கடவுளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆத்திகர்கள் பேசுகிறத விட கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி அதிகமாக சிந்தனை பண்ணுவான். நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சொல்கிறதுக்கு அது வேணும்ல. அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏதோ வந்து கமல் வந்து ஒரு அவசகுணமாக, நான் ராஜராஜ சோழன் அவசகுணம்னு சொல்லலை, திராவிட பகுத்தறிவு பிரகாரம் வந்து அது அவசகுணம். அப்படியா இருந்தால் ராஜராஜ சோழனை போய் வந்து சேகர்பாபுவோட ஒப்பிடுறது வந்து கமல் ஏதோ சேகர்பாபு மீது வருத்தத்தில் இருக்கிறார் என்று எனக்கு தெரிகிறது. அடுத்ததாக பாளையங்கோட்டையிலிருந்து நெல்சன் சேவியர் கேட்கிறார், அந்தந்த மாநில மக்களை அந்த மாநில மக்களே ஆள வேண்டும் என்கிறாரே ராகுல் காந்தி, என்ன அர்த்தம்? இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், காஷ்மீரத்தை சேர்ந்தவர்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தை சொந்த ஊர்லேருந்து வந்ததாக சொன்னவர். இவர் நின்னார், தங்கச்சி பிரியங்காவை வந்து நின்னாங்க. வயநாட்டில் வந்து கேரளாவில் வந்து நின்னாங்களே, ஆமாம், அது எந்த கணக்கில் வரும்? அது உத்தரப்பிரதேசமோ காஷ்மீரோ அதுக்கும் கேரளாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? வயநாட்டில் வந்து நிற்கும்போது இந்த அறிவுரை அவருக்கு தெரியலையா? அந்தந்த நாட்டு மக்களை ஆள்வது என்பது என்ன? மக்கள் பிரதிநிதிகள் தானே. பாராளுமன்றத்தில் போனால் தேசிய அளவில் ஆள்றாங்க, சட்டசபைக்கு போனால் ஆள்னா முதல்வர் மட்டும்தான் சொல்ல முடியாது. நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக போனால், ஏன்னா அந்த பிரதிநிதிகள் தான் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் பெரும்பான்மை கட்சி எதுன்னு பார்த்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ வயநாட்டுக்கு இவர் வரும்போது அங்கே அந்த ரூல் வரல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேறு ஏற்கனவே வந்து ராகுல் இந்த தடவை இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறதுலாம் நிறைய அவருக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள்லாம் வந்தது. கேட்டால் வந்து ஏன்னா அந்த கூட்டணியிலேயே அவருக்கு இஷ்டம் இல்லைன்றதுனால தானே அவர் தாவேகாவோட போகணுன்னு சொல்லி இந்த சோடங்கர், இந்த ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் பேசி கடைசி நிமிஷத்தில் தானே சோனியா சொல்லி, அவங்க சோனியா காந்தி சொல்லி கார்கே இவங்கெல்லாம் சொல்லி ப. சிதம்பரம் மூலமாக திமுக பண்ணாங்க. அது கூட கூட்டணியில் வந்து பேசுங்கன்னு அவர் கூப்பிட்ட போது அவர் வராமல் இருந்தது காரணம், நீங்கள் சோனியா காந்தி கூப்பிடுங்க, அவங்க தானே உங்களுக்கு கூட்டணி வைக்க சொன்னாங்க, இல்லை கார்கேவை கூப்பிட்டு பண்ணுங்க, நான் எதுக்கு வரணும்னு அவர் வராமல் இருந்தார். அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்போ வந்து அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ஆளணுன்னா இவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் திராவிடர்கள்னால் உங்களுக்கு புரியும், தமிழர் அல்லாதவர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், துளு பேசுபவர்கள் இவங்களாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதான் திராவிடம்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து ஒரு நீதி கட்சியில் ஆரம்பித்து திராவிட கழகம், பெரியார் எல்லாருமே திராவிடம்னு தமிழர்னு சொல்கிறத விட திராவிடம்னு அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம் எங்கே நம்மளை விட்டுருவாங்களோன்ற பயத்தில் தான். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே இவர் ஆந்திராலேருந்து வந்தாங்க, இவர் ஓங்கோல்லேருந்து வந்தார், இவர் விசாகப்பட்டினத்துலேருந்து வந்தார், இவர் அந்த ஊர்லேருந்து வந்தார்னு ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்தந்த மாநிலங்களை அந்தந்த மாநிலத்தவர்கள் தான் ஆள வேணும்னா இவரும் ஒரு காலத்து ஓங்கல் விஷயத்தை டச் பண்ணுறாரா? இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா ஆனால் ஒன்று நமக்கு என்ன அது சந்தேகம் ஏன் வருதுன்னா, அவர் கோபமாக இருக்கார். திமுகலாம் தெரிஞ்சு போச்சு. பாண்டிச்சேரியில் கூட ஒன்றா பக்கத்தில் ஒட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்கல. இங்கேயும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 3 இடத்துல, கன்னியாகுமரி இதை எங்கேயோ ஒரு இடத்துல 3 இடத்துல வந்து பண்ணியிருக்காரு. அவர் முதல்வரை வந்து அவர் வந்து சந்திக்கவும் இல்லை, ஒன்றா வந்து பிரச்சாரமும் பண்ணல. எந்த இடத்துலையும் வந்து அவருடைய முதல்வர் பேரை சொல்லலைன்னு டிஆர் பாலு அவர்கள் வந்து சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணி பேரையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இடத்துல மட்டும் முதல்வர் பேரை சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வருத்தத்தில் இருக்காருன்னு தெரியுது. அந்த வருத்தத்தில் ஒரு கால் இப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்ததாக பொங்கலூர்லேருந்து மலைச்சாமி கேட்கிறார்,
பரப்புரையின் போது தனக்கு கை கொடுக்க வந்த சிறு குழந்தை மூதாட்டி இவர்களை ஒதுக்கிவிட்டு செல்கிறாரே முதல்வர். அலட்சியமா அவசரமா? ஒரு 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 இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கை குழந்தை எடுத்துகிட்டு வராரு, அந்த குழந்தை வந்து கை கொடுக்க வருது, ஒரு மாதிரி இப்படி தள்ளிட்டு போகிறாரு, அது வீடியோ வந்துச்சு. அது தவிர ஒரு மூதாட்டி அந்தமா ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், முதல்வர் பார்க்குறாங்க, முக்கிய ஒரு அரசியல் புள்ளியை பார்க்குறாங்கன்னு பக்கத்தில் வந்து கை கொடுக்கணுன்னு ஏதோ அந்த மாதிரி வருது, அதையும் தள்ளிட்டு போகிறாரு. அது அலட்சியமாக அவசரமான விட என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பரபரப்பும் படபடப்பும் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா முதல்ல ஒரு 2 மாதம் முன்னால் 20 கட்சிகளுக்கு மேலே வந்து 25, அப்புறம் 25 ஆச்சு, 20 கட்சிகளுக்கு மேலே மெகா கூட்டணி, திமுக 210 சீட்டு வரும், 200 சீட்டு வரும் அப்படிலாம் சொல்லின காலம் போக, இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பூரா பெரும்பாலானவை வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்னு வருது. இப்படி வர்றதுனால வந்து நம்ம வந்து முடிவு பண்ணி சொல்லிடல. என்னுடைய ஒரு பர்சனல், என்னுடைய அரசியல் அனுபவத்தில் வரக்கூடிய ஒரு நான் ஏற்கனவே கணித்தவை பல வந்து உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதுல இப்போவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் பார்க்கும்போது அதிமுக 120லேருந்து 120 முன்னாலே பேசுகிறேன், வந்து ஒரு 25 அந்த சீட்டு தனியாகவே வாங்கி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக 60லேருந்து 80 வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. இந்த தேர்தலில் வந்து அநேகமாக ஃபுல்லாக வாஷ் அவுட்டு அப்படின்னு வரக்கூடியது வந்து தேமுதிக 10 சீட் நிற்கிறாங்க, 10மே டவுட்டு, அதில் மிஞ்சி போனால் 1 தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசிக 8ல் பெரிய குளத்தை தவிர பாக்கி 7மே சந்தேகம்னு சொல்கிறாங்க. காங்கிரஸில் 28ல் 2 அல்லது 3 தான் ஜெயிக்க வாய்ப்பு, பாக்கி அவுட்டுன்னு. பாஜகவிலையுமே 27ல் 2 தான் மேக்சிமம் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பல பாமக வந்து 18ல் ஒரு 10லேருந்து 12 அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. இப்போ நான் சொல்கிற நம்பர்லாம் என்னுடைய கணிப்பு. ஆனால் வேறு வேறு கணிப்புகள், அதிமுக 180 150ன்னு சொல்கிற கணிப்புகளும் இருக்குது, திமுக 150க்கு மேலே வாங்குங்கிற கணிப்புகளும் இருக்குது. இப்போ சீமான் வந்து 10 சீட்டு வாங்குவார், 30 இடத்துல 2வது வருவாருங்கிற கணிப்பும் இருக்குது. ஸோ கணிப்புகள் பலவிதம். அவங்க வந்து என்ன கேட்டார் அவர், இந்த மூதாட்டிகள் சிறு குழந்தைகளை கை கொடுக்காம அதான் இப்போ அந்த கணிப்புகள் வர்றதும் ஆங்காங்கு வந்து வேட்பாளர்கள் 30 இடங்களுக்கு மேலே அமைச்சர்கள் உட்பட விரட்டி அடிக்கப்படுகிறார். அதுவும் வந்து விரட்டி அடிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக. எப்பவுமே உங்களுக்கு தேர்தலில் வந்து பெண்களுடைய வாக்குகள் தான் அநேகமாக ஒரு முடிவை நோக்கி செலுத்தும். தேர்தல் முடிவுகளை வந்து ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு. ஆனால் தான் வந்து பெண்களுக்கு இலவசம்னு ஆண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த ஓட்டுக்காக தான். அந்த வகையில் பெண்கள் பல இடங்களில், இஸ்லாமிய பெண்கள் உட்பட, தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இஸ்லாமிய பெண்களே வந்து இங்கே ஏன் உள்ள வரீங்கன்னு விரட்டி அமைச்சிருக்காங்க. திமுகவுக்கு முக்கியமாக வந்து கோர் ஓட் பேங்கே முஸ்லீம் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்போ அவர் வந்து அலட்சியம் அவசரன்றது பொதுவாக வரலாம். 4 இடத்துக்கு போனோம் இன்றைக்கி அப்படின்னா ஒரு நிறைய இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணுன்னு இருக்கலாம். அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் அவர் படபரப்பிலும் இருக்கிறார். எதிர்பார்த்த அளவு இந்த தேர்தல் முடிவுகள் அமையாதோ என்கிற அந்த ஒரு கவலை அவருக்கு இருக்கலாம், அதனால் இருக்கலாம். ஓகே சார். அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து தாசப்பன் கேட்கிறார், ஒட்டுமொத்த நாடும் ஸ்டாலின் பின்னால் தான் நிற்கிறது என்கிறாரே மல்லிகார்ஜுன் கார்கே. ஸ்டாலின் ஒரு கால் இப்படி இருக்குமோ? ஏன் அந்த பக்கம் பாகிஸ்தானு இல்லை அதுக்கு மேலே மியான்மார் அங்கே எங்கேயாவது போய் நிற்கிறாரா? ஏன்னா அங்கேருந்து பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து அவருக்கு பின்னால் நிற்கிற மாதிரி தெரியும். மல்லிகார்ஜுன் கார்கே ஏதாவது பேசணுமேன்னு பேசுகிறாரு. ஒட்டுமொத்த நாடும் வந்து ஸ்டாலினுக்கு பின்னால் இருந்தால் அப்போ இது வந்து மல்லிகார்ஜுன் கார்கேக்கு இந்த விஷமம் கூடாது என்பது என்னுடைய தாய்மையான கருத்து. ஒட்டுமொத்த நாடும் வந்து ஸ்டாலின் பின்னால் நிற்கிதுன்னா அப்போ ராகுல் காந்தி இவ்வளோ நாள் வந்து ராகுல் காந்தி தான் அவருக்கு பின்னால் தான் இந்தியாவே நிற்கிதுன்னு கார்கே சொல்லுவார் காங்கிரஸ் தலைவருங்கிற முறையில், அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம். ஒட்டுமொத்த நாடும் வந்து ஸ்டாலினுக்கு பின்னால் நிற்கிதுன்னா கார்கே ஒரு கால் திமுகவில் சேர்ந்துருவாரோ, கர்நாடகா திமுக கிளையின் தலைவராகி விடுவாரா, இல்லை என்னன்னு தெரில. இல்லை ஒரு கால் நம்ம ஸ்டாலின் சாரை வந்து பாகிஸ்தான் மியான்மாருக்கு அமிச்சு அங்கே நிற்க வச்சு அங்கேருந்து ஒரு வீடியோ ட்ரோனில் எடுத்து
ஒட்டுமொத்த இந்தியாவும் பாருங்கள் அவருக்கு பின்னால் தான் நிற்குது அப்படின்னு சொல்கிறாரா தெரியல. அது கார்கே அவர் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் கூப்பிடுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு வந்து என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து நடந்த அந்த 28 பேர் காங்கிரஸுக்கு நம்ம கூட பேசியிருக்கோம். கார்கேக்கு அனுப்பப்பட்ட கார்கோ இங்கே யாரோ ஒரு பெருந்தொகைக்காரர் ஒருத்தர் மூலமாக வசூல் பண்ணி இது கார்கே கொடுக்கணும்னு சொல்லி பெங்களூரில் இவருடைய ஆள் ஒரு புரோக்கர் மூலமாக பணம் வசூல் செய்யப்பட்டது வேட்பாளர்களிடம். 28 வேட்பாளர். இதை வந்து சொல்கிறது நம்ம சொல்லலை. மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்கள் அஃபிஷியலாகவே கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. பணம் வாங்கிட்டு சீட்டு பரிந்துரை பண்ணாங்கன்னு ராகுல் காந்தி கூட கீச்சு போட்டார் அந்த பட்டியலை முதல்லன்னு சொல்லி செய்திகள் வெளியாச்சு. அப்போ அந்த பண வசூல் வந்து செய்தது வந்து ஒரு பெருந்தொகை, ஒரு செல்வமான ஒரு தமிழ்நாட்டில் யார் மூலமானா கார்கே மூலமாக கார்கேக்கு கார்கோ அனுப்பப்பட்டது ஸ்வீட் பாக்ஸு அப்படின்னு. அந்த சந்தோஷத்தில் அவர் எதையாவது சொன்னால் திமுக குஷியாகும், இன்னும் கொஞ்சம் கார்கோ வரும்னு எதிர்பார்த்து சொன்னாரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் மல்லிகார்ஜுன் கார்கே பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்கிறத தவிர அவரும் நல்லா காமெடி பண்ணுறார். ஓகே சார். அடுத்ததாக சமயபுரத்திலிருந்து கலைவாணி கேட்குறாங்க. தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூரில் தன் வேட்புமனுவில் 100 கோடி ரூபாய் சொத்தை குறைத்து காண்பித்ததை முறைகேடு என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இல்லை, கண்டித்து அதாவது 4 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அது வருமான வரித்துறைக்கு. இல்லை, அவர் வந்து வேணும்ட்டு குறைச்சி கொடுத்தாரா நமக்கு தெரியல. நம்ம அதை எப்படி சொல்ல முடியும்? என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வயசே ஒரு இடத்துல 51, ஒரு இடத்துல பெரம்பூரில் 1, திருச்சி கிழக்கில் 1 வயசு மாற்றி கொடுக்குறார். ஒரு இடத்துல 51, 1 52. அப்புறம் குற்ற வழக்குகள் என்ன பெண்டிங் இருக்குன்னு போகும்போது இங்கே ஒரு இடத்துல காமிக்கிறது, இன்னொரு இடத்துல இல்லை, வித்தியாசப்படுது. அப்படி வரும்போது ஒரு மனுஷனுக்கு வந்து வயசே வந்து 2 இடத்துல ரெண்டும் நீங்கள் தானே வேட்புமனும் கையெழுத்து நீங்கள் தானே போகிறீங்க. தயார் பண்ணுறது யாராக இருந்தாலும் தயார் பண்ணுறதை வந்து படித்து பார்க்காம ஒருத்தர் கையெழுத்து போகிறாருன்னா, ஒரு கட்சி தலைவிக்கு அப்போ யாரோ ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி கூட சொன்னார், அது கூட கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளானது. உங்களுக்கு எந்தவித தலைமை பண்பு கூட கட்சி நடத்தும் தலைமை பண்பு இல்லை இவருக்குன்னு சொல்லி ஒரு நீதிபதி ஒருத்தர் சொன்னார். கொஞ்சம் அது விமர்சனம் ஆச்சு. ஒரு நீதிபதி அப்படி தேவையில்லாத கமெண்ட்டு வந்து பாஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அந்த நீதிபதி சொன்னது சரிதானோங்கிற மாதிரி விஜய் நடந்துக்கிட்டு வராரு. ஏன்னா முக்கியமானது வயசில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, படித்து பார்க்காம கைது போட்டேன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு முதல்வர் ஆனீங்கன்னா படித்து பார்க்காம வேணாலும் கைது போட்டுருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவர் வந்து ஒரு கால் 100 கோடி சொத்துன்னா, இதுலேருந்து இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, அவங்கவுங்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக சொல்கிறோம், கட்சி வித்தியாசம் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே கணக்கு தெரியாத அளவுக்கு சொத்து இருக்குது. இப்போது நமக்கு ஒரு உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னா ஏதோ நீங்கள் 1 or 2 சொல்லுவீங்க, ஒருத்தர் 4 or 5 சொல்லுவார். ரொம்ப அதிகமாக ஒருத்தர் 10 வச்சுருந்தாருன்னா அந்த 10 ஞாபகம் வச்சுட்டு சொல்லுவார். எவ்வளவுன்னே அதில் தவறுகள் நிகழ்கின்றன்னா எக்கச்சக்கமாக இருக்குன்னு வைங்க. இது வந்து நம்ம பேரில் இருக்கு, யார் பேரில் இருக்குது, அவரும் பினாமியில் இருக்குது, ரைட், இது சொந்தக்காரங்க பேரில் இருக்குது, இது இப்படி இருக்குது, இது நம்ம வாங்கினதே ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அப்போது அவ்வளவு கொழிக்கிறார்கள் நான் பொதுவாக விஜய் உட்பட. அதுதான் நம்ம சொல்ல முடியுது. அடுத்ததாக காரைக்காலிலிருந்து கல்கிதாசன் கேட்கிறார். ஈரானுடன் அமெரிக்கா நடத்தவிருக்கும் மறு பேச்சுவார்த்தையில் அதிபர் ட்ரம்பின் மாப்பிள்ளை கலந்து கொள்கிறாராமே, இங்கேயும் மாப்பிள்ளையா? அதான் விஷயம். இப்போ மாப்பிள்ளைகளுக்கு பயங்கரமான சீசன் போல இருக்கு. 2வது மாப்பிள்ளைகளுக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் மாப்பிள்ளைனாலே இப்போ வந்து பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை. கோவையில் வந்து செந்தில் பாலாஜியோட இடத்துல அவரோட இடத்துல வந்து இந்த பணம் கொடுக்குறது, இந்த இது கொடுக்குறது எல்லாமே அவங்க கரூர்லேருந்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு தான் கொடுக்குறாருன்னு சொல்லி தகராறுலாம் வந்திருக்கு. அதாவது கோவையில் உள்ள திமுக நிர்வாகிகள் அல்ல அங்கே உள்ள முக்கியஸ்தர்கள் அவங்களுக்கும் இவர் கரூர்லேருந்து கூப்பிட்டு வந்தவங்களுக்கும் மோதல் வந்திருக்கு. ஏன்னா அவன் கோவிலில் இருக்கிறவன் வந்து ஒன்று அவனுக்கு வாய்ப்பு போகுது, அவன் ஏதாவது காசு பண்ணுறதுக்கு,
ரெண்டாவது அது ஒரு அவமானம் தானே, அவன் பேரில் நம்பிக்கை இல்லைன்றத மாதிரி தானே வருது. இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் என்ன கேட்குறாரு, மாப்பிள்ளை. ஆமாம், அந்த இடத்துக்கு போய் மாப்பிள்ளை போய் சமாதானம் பண்ணிட்டு வந்தார். ஆராசா ஒரு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அவர் நான் இனிமேல் பிரச்சாரத்துக்கு அவரை கூப்பிடலன்னு அவர் கோச்சிக்கிட்டு பெரம்பலூருக்கு போயிட்டார். எங்கேயும் வெளியே வரல, அவர் எந்த அறிக்கையும் கொடுக்கல. அப்படியே அவரை அமித்ஷா அதில் கூட நம்ம கூட பேசியிருக்கோம், காதோரில் பேசியிருக்கோம். அமித்ஷா வந்து அவர்கிட்ட பேசினாருன்னு அந்த செய்தி வந்த உடனே அமித்ஷா அவர்கிட்ட பேசுகிறாரா, இது வேறு மாதிரி ரூட்டில் போகுதே அப்படின்னு சொல்லி உடனே மாப்பிள்ளை தான் போய் ஆராசாவை வந்து தேர்தல் வரைக்கும் அமைதியாக இருங்க, ஏதாவது ஒரு மாவட்டத்தில் உங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சாரத்துக்கு திமுக வேட்பாளருக்கு யாராவது ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணுங்கள், அவர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் ஒன்றும் பண்ணிட்டு போங்க, அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது கோவையில், இங்கே திருநெல்வேலியில், திருவள்ளூரில், ஒரு ஊர்லேயும் வந்து எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ திமுகக்குள்ளேயே உள்ள பிரச்சனை உள்குத்து, அப்படி இல்லை கூட்டணி பிரேமலதா அவர்கள் வந்து அந்த பாதுகாப்பு அண்ணன் ஸ்டாலின் மேல் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டுமானால் சொல்ல முடியுமானாலும் சொல்லி வளரிவிட்டாங்க. அந்த மாதிரி வந்து வந்தது. இன்ஃபேக்ட் அது மட்டும் அது போட்டு அவரை ஸ்டாலின் அவர்களை மேடையில் உட்கார வைத்து கொண்டே அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லதான் தான் அது மட்டும் சொல்லலாங்கிற அளவுக்கு சொல்லி அந்த குற்றச்சாட்டு உண்மைதாங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் போய் அது பேர் என்ன, திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த அம்மா பேர் கிருத்திகா தங்கபாண்டியன்னு அந்த திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு போயிட்டு, நாங்கள் தீபத்தூணில் வந்து கட்டாயம் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு இவங்க வந்து எம்எல்ஏவாக வந்தால் உதவி பண்ணுவாங்க. அவர் ஏவா வேலு அவர்கள் அமைச்சர் வந்து அந்த பக்கம் வந்து 50 வருஷம் ஆனாலும் நாங்கள் தீபத்தூண் ஏற்ற விட மாட்டோம். அந்த கிருத்திகா அந்த வேட்பாளர் வந்து அது பிரேமலதா பேசும்போது ஐயோ இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறதா கூடாதா, ஆமான்னு சொல்லுதா இல்லைன்னு சொல்லுதா, அமைதியாக விட்டுலாமான்னு ஒரு குழப்பம் தெரியுது வீடியோவில். இப்போ பிரேமலதாவை வந்து இப்போ பிரேமலதாவுக்கு பேரே உங்களுக்கு தெரியுமா? ஸ்பைலதாவா? துரந்தர் 3. ஓ, துரந்தர் 1 வந்தது ஓகோன்னு ஓடிச்சு. துரந்தர் 2 வந்து 3000 கோடிக்கு மேலே வசூலாச்சு. துரந்தருங்கிறது வந்து என்னன்னால் ஸ்லீப்பர் செல். ஒரு இந்திய இராணுவ வீரர் பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தானிய அந்த தீவிரவாத இதில் வந்து இருக்கிறவர் மாதிரி நடித்து தீவிரவாதத்தை அந்த உளவு செய்து இந்திய இராணுவத்திற்கு இந்திய அரசுக்கு தகவல் அளிக்கிறது மட்டும் இல்லாமல் தீவிரவாதத்தை அழிப்பது. இதுதான் வந்து துரந்தர் கதை. நிறைய சினிமா வந்திருக்கு, அதில் இது நல்லா ஓடுது. அதாவது ஸ்லீப்பர் செல், பாகிஸ்தானியராகவே போய் நடித்து பண்ணார். உண்மையாகவே நடந்தது. அஜித் தோவல் அப்படி தான் பண்ணார். அதுக்கப்புறம் ரவீந்தர் கௌஷிக்னு ஒருத்தர் பண்ணார். அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி போய் அஜித் தோவல்லாம் திருப்பி உயிரோடு வந்துட்டார். நிறைய பேர் உயிரை விட்டவங்களும் இருக்காங்க நாட்டுக்காக. கடைசி வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த தியாகம் தெரியாமையே கூட போயிருக்கு. துரந்தரில் வந்து அது சினிமான்னு வரும்போது அதுக்கான சினிமாத்தனமாக அது இருக்குது, அது ரைட். இப்போ இந்த பிரேமலதாக்கு நடுவில் பேமெண்ட்டில் தான் பேர் வந்தது. இப்போ லேட்டஸ்ட் பேர் இந்த ஒரு வாரமாக வந்து இந்த 2 நிகழ்ச்சி, இந்த பாதுகாப்பு, அதுக்கப்புறம் இந்த தீபத்தூண் வந்த உடனே பிரேமலதா வந்து துரந்தர் 3 அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ அவங்க என்ன அங்கே இங்கேயும் மாப்பிள்ளை ட்ரம்ப் அது எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே பஞ்சாயத்துன்னா இப்போ மாப்பிள்ளை அப்படின்னு இங்கே வந்த மாதிரி திராவிடம் எவ்வளோ தூரம் பரவிடுச்சு பாருங்கள். அமெரிக்காவில் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு செட்டு போய் பாகிஸ்தானில் வச்சு பேசி தோல்வி அடைஞ்சிருச்சு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ளதை பாகிஸ்தான் வந்து அவங்க நடுவில் அவங்க ஏதோ ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. அதில் வேறு வந்து இப்போ தான் இந்த வலைதளங்கிறது எல்லாம் உலகம் பூரா அப்படி தானே இருக்குது. அது அமெரிக்க அரசு இதை நீ வந்து ப்ரப்போசலாக அனுப்புன்னு அவன் இமெயில் போட்டு இவனுக்கு அனுப்புகிறான் பாகிஸ்தான் பிரதமருக்கு. அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அனுப்புறது 2 வழியில் வந்துருச்சு. அமெரிக்காவில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அதிகாரிகிட்ட இருந்து பாகிஸ்தான் பிரதமருக்கு வருது, நான் சொல்கிறத அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு ப்ரப்போசலாக அனுப்பு. பாகிஸ்தான் பிரதமர் அவராக ஒரு 10 பாயிண்ட் ப்ரப்போசல் போட்டான். கடைசியில் அது தோல்வியில் முடிஞ்சது அந்த பேச்சுவார்த்தை. இப்போ 2ஆம் முறை பேச்சுவார்த்தைக்கு துணை அதிபர் ஜேடி வான்ஸும் ட்ரம்ப்போட மாப்பிள்ளையே வராரு. அந்த மாப்பிள்ளை வந்து அரசில் எந்த அதிகாரத்துலேயும் இல்லை. மாப்பிள்ளைனாலே
அந்த 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 அதிகாரம் இல்லாத அதிகாரம் தான் போல இருக்கு. பொறுப்பு பவர் அதிகம். ஆமாம், சூப்பர் பவராக இருப்பாங்க போல இருக்கு மாப்பிள்ளைனாலே. அவர் வந்து இப்போ போகிறாரு. ஆனால் வந்து ஈரான் வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கே வர்ற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியல. அந்த மாப்பிள்ளை அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தோல்வி முகமாக பிடிச்சது அவருடைய பேச்சுவார்த்தை. அவர் வந்து பாகிஸ்தான் வந்து உட்காந்து என்ன பண்ணுறது, சுற்றி பார்க்கறதுக்காக வராரு. ஈரான்லேருந்து யாருமே வரலன்னு வைங்க பேச்சுவார்த்தைக்கு, பிரயோஜனப்படாது. இந்த மாப்பிள்ளையுடைய பஞ்சாயத்து தேர்தல் முடிவு வந்தால் தெரிஞ்சு போவோம். ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல்ராஜன் கேட்கிறார், என்கிட்டே மோதாதே என்று பரப்புரையில் முதல்வர் ஸ்டாலின் ரஜினி பாடலை பாடியுள்ளாரே. என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜ நம்ம ஏதோ ஒரு மன்னன் படத்துலையா தெரியல, இந்த படம் ஞாபகம் இல்லை எனக்கு, ரஜினி படம் இல்லை. அதாவது எல்லாருமே இப்போ பாட்டு பாடுற சீசன் போல இருக்கு. சீமான் அவர் ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு, ஜக்கம்மா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு தேர்தல் பரப்புரையில். ஸ்டாலின் அவர்களும் பாடிக்கிட்டு இருக்காரு. கமலஹாசன் வந்து அவராக வந்து அந்த ஸ்டாலின் தொடரட்டும் திமுக வெல்லட்டும்னு வருது, அதே மாதிரி ஒரு பாடலை வந்து அவராக இயற்றி அது அவரே பாடிக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கு ஆதரவாக மேடையில். எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இந்த சினிமாவோட பாதிப்பு அரசியல் அதிகன்றதுனால பார்த்தீங்கன்னா, அதனால என்னமோ தெரியல பாடுறாங்க. சரி, ரைட்டு, எல்லாருமே அது வந்து பொதுவாக நம்ம சொல்கிறோம். திமுகன்னு சொல்லலை, தாவேகான்னு சொல்லலை, எந்த கட்சின்னு பொதுவாக நம்ம சொல்லலை. ஜெயிச்சா அரசியல், தோத்துட்டா சினிமாவில் போய் நம்ம பாட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு சினிமாவில் நடிக்கலாம். நம்ம முதல்வரும் டிவி சீரியல்லாம் நடிச்சிருக்காருல்ல, துணை முதல்வரும் பல படங்களை நடிச்சிருக்காங்கல்ல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சைடில் ஒரு தொழில் ரெடியாக இருக்கு. அரசியல் ஒரு கால் கை கொடுக்கலன்னா வேற ஒரு தொழில் சைடில் கை, நமக்கு இது மட்டும்தான், நமக்கு வாய் மட்டும்தான் பேச வேண்டியதை நம்ம வரைக்கும், அது வரைக்கும் நமக்கு நாமே, அவ்வளோதான். ஓகே. அடுத்தாக திருத்தணியிலிருந்து நீலாண்டன் கேட்கிறார், திமுகவின் ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுனா என்கிறாரே அவரது மைத்துனர் ஜோஸ் சார்லஸ். ரொம்ப நாளாக அவரை பற்றி திட்டிகிட்டு இருக்கார் அவர், திமுகவின் ஸ்லீப்பர் செல்னு. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கள்னு வேறு பேசிட்டார். யார், ஆதவ அர்ஜுனா. விசிகாவுக்கு ஓட்டு போடுங்கள்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று மாற்றி அவர் என்ன மனசுக்குள்ளே என்ன நினச்சிருந்தார், என்ன பேச வந்தார், ஏதோ ஒரு மீறி வந்துடுச்சு போல இருக்கு, தெரியல. திமுகவின் ஸ்லீப்பர் செல்லு, ஏன்னா அவர் பேனா நிறுவனத்தில் சபரீசனோட ஒரு கார்த்தி இந்த வில்லிவாகத்தில் நிற்கிறாரு. இன்ஃபேக்ட் அதான் தமாஷ் என்னன்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக நிற்பவர் வந்து கார்த்தி தான் நிற்கிறார், கார்த்தி மோகன் தான் நிற்கிறாரு. அது அப்போ ஒரு பீரியடில் ஒன்றா இருந்தாங்க, நண்பர்களாகவும் தொழில் பங்குதாரர்களாகவும் இருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிறாரு. பல விஷயங்கள் ஆதவ அர்ஜுனா செய்கிறதெல்லாம் பார்த்தா ஜோஸ் சார்லஸ் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு கூட சந்தேகம் வருது. இல்லை ஒரு காலம் அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, அதனால கூட பேசியிருக்காரா நம்ம தெரியல. ஓகே சார். அடுத்ததாக பன்ருட்டியிலிருந்து வேல்முருகன் கேட்கிறார், தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் தர நான் தான் பரிந்துரைத்தேன் என்கிறாரே திருமா திடீரென்று. புலி ஒன்று பூனையானது, அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது. ஏங்க இவர் தானே முதல்ல ஆரம்பித்தார், இவ்வளோ வருஷமாக நாங்கள் உங்கள் கூடவே இருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்காம புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஆரம்பித்தது விசிக. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுக்கெலாம் அதே கேள்வி கேட்டாங்க, 6லேருந்து 5 ஆக்கும்போது அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்குது, இன்னமும் இருக்குது களத்தில். அதனால் வந்து நாங்கள் கூட பேசியிருக்கோம், திருப்பூரூரில் வந்து பொது தொகுதியில் வந்து திருமாவளவனுடைய ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் நிற்கிறாரு. திமுகலேருந்து ஒரு நிர்வாகி கூட பரப்புரைக்கே வரல. திருமாவளவனே ஃபோன் பண்ணி தலைமைக்கு சொல்லியும் அந்த நிர்வாகிக்கு ஃபோன் அடித்தாலும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதில் அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து வழக்கமாக திமுகன்னா போகிறதே ஸ்வீட் பாக்ஸுக்காக தான் போவாங்க கூட்டணி கட்சிகள். அதில் போகும்போது இந்த தடவை வந்து பேசினபடி கொடுக்கலையா, இல்லை நீங்கள் காட்டு மன்னார் கோயிலில் வந்து நிற்கிறான்னு சொல்லி திடீர்னு வந்து பயமுறுத்துனீங்க. அப்புறம் அதுதான் திருப்பி மிரட்டி அவர் இளையபெருமாள் சாருடைய மகனுக்கு காங்கிரஸ்காரர் ஒருத்தருக்கு வந்து கொடுத்துட்டார். இவ்வளோ பேர் விசிகளை எவ்வளோ பேர் இருக்காங்க, விசிகாவில் உள்ள நிர்வாகி யாராவது ஒரு நிர்வாகி நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்ல,
உங்களுக்கு யார் தோதா இருக்காரோ, உங்களுக்கு விசுவாசமாக இருக்காரோ அவருக்கு பார்த்து கொடுத்துருக்கலாமா இல்லையா? எங்கேயோ உள்ள காங்கிரஸ்காரர் அவர் காங்கிரஸில் சீட்டு கேட்டு அவங்க காங்கிரஸில் கொடுக்கல அவருக்கு. அவரை கூப்பிட்டு இவர் கொடுத்தா அவரே எனக்கு ஏன் வந்து திருமாவளவன் கூப்பிட்டு கொடுத்தாருன்னு தெரியலன்னு பேசுகிற அளவுக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்து பரிந்துரை பண்ண அவங்களை கொடுக்க சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அறிமுகப்படுத்தும் போது எழுந்து நிற்காமல் உட்காந்துக்கிட்டே வணக்கம் கூட சொல்லாமல் இருந்தாங்க. சகோதரி பிரேமலதா அவர்கள்னு சொல்லும்போது விருதாச்சலத்தில் நிற்கிறாங்கன்னு, அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு. அதே சமயத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தும் போது எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க. இந்த விமர்சனத்துக்கு இவர் பதிலே சொல்ல வேண்டியதில்லை, பேசாமல் விட்டுருக்கலாம். அதை இல்லை அவங்க வந்து எழுந்து நிற்காதது தவறே இல்லை. அப்போ எழுந்து நின்றவங்கெல்லாம் அது ஒரு பண்பாடு தானே, எழுந்து நிற்கிறது. அதாவது ஒரு மக்களை பார்த்து அது வந்து அந்த திருமாவளவனுக்கு செலுத்துகிற மரியாதை மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு சரி, அது உட்காந்துருக்கிற பொதுமக்களுக்கு செலுத்துகிற மரியாதை இல்லை. இவர் எதுக்காக வந்து இப்போ வந்து ஆண்டனா வந்து வண்டியில் ஏறாதுன்னு தெரியல. அவருக்கு ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் வந்து போய் சேர்றதுல வந்து ஏதோ சிக்கல் போல இருக்குது. கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி ஏதாவது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் அவங்களுக்கு சொன்னேன் அப்படி இப்படின்னு சொன்னால் திமுக தலைமையை குஷிப்படுத்த வேண்டும் என்பதனால் புலி ஒன்று பூனையானது. ஓகே சார். அடுத்ததாக திருச்சியில் வந்து சரஸ்வதி கேட்குறாங்க, தங்க நகைக்கு பதில் வைர நகை அணிந்தால் நன்மை தரும் என்று தேமுதிக தலைவர் பிரேமலதாவுக்கு கேரள ஜோசியர் அறிவுறுத்தி உள்ளாராமே. அது என்னமோ தெரியல, எந்த அரசியல்வாதி எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம ஊர் ஜோசியம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. கேரளாவில் போய் சொன்னால், அதுவும் கேரளா முக்கியமாக கேரளா ஜோசியர் பணிக்கர் ஒரு நாயர் மேனன் யாராவது சொன்னாதான், குறுப்பு இப்படி யாராவது சொன்னாதான் வந்து ஒரு நம்பிக்கை நம்ம ஆளுக்கு. அது என்னன்னு தெரியல. சரி, அது ரைட்டு. தங்கத்துக்கு பதிலாக இது அப்படி ஒரு பத்திரிகை தகவல் ஒன்று சொல்லுது, அவங்க வந்து தங்கம் போட்டதுனால தான் வந்து அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இந்த இப்போ சமீபத்தில் நம்ம தான் சொன்னோமே துரந்தர் 3ன்னு சொன்னோமே, துரந்தர் 3 ஆனதுக்கு காரணம் வந்து இந்த தங்கம் தான். அதனால் நீங்கள் வைரம் வெள்ளி அந்த மாதிரி நகைகள் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க வருஷத்துக்கு வைரம் இப்போ தான் அந்த காலேஜ் பணம்லாம் வந்துருச்சு இல்லை, நடுவில் ஒரு 200 கோடி சிக்கலாக இருந்தது. அதுவும் இப்போது இந்த கூட்டணி இந்த பக்கம் வந்ததுனால அப்போ கொள்கையை கொத்தவரங்காயை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பக்கம் மாறி வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை, அப்போ வைரம் வாங்கலாம்ல, தப்பு இல்லைல்ல, அதை வாங்கியிருக்காங்க. 6 அடி கூந்தல், இடது பக்கம் முடியலாம் வலது பக்கம் முடியலாம், அதனால் கொண்டை எப்படி வேணாலும் போடலாம். இதுதான் வந்து அது நம்ம நினைக்கக்கூடியது. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு நம்ம மறுபடியும் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வமான ஒருத்தர், பெருந்தொகையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய கட்சி தலைவர் தேசிய தலைவர் வரும்போது அவரே ரொம்ப வருத்தத்துடனும் கசப்புடனும் வந்து முதல்வரை சந்திக்காமல் முதல்வருடன் சேர்ந்து பிரச்சாரம் செய்யாமல் தனித்தனியாக பண்ணிட்டு ஏதோ பேருக்கு பண்ணிட்டு போயிட்டாரு. அவரோட இதில் வந்து இவரை ஏன் போய் மொழிபெயர்ப்பாளரை போட்டாங்கன்னு தெரியல. இவர் மொழிபெயர்ப்பாளர்னு சொன்னால் அவர் சொல்கிறார் என்னமோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மோடி வந்து அமெரிக்கா சொல்கிறது தான் கேட்குறாருன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறார். இவர் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களாம் இந்தியர்கள்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு மோடி முயற்சி பண்ணுறாருங்கிற மாதிரி. அதாவது ஒரு வார்த்தை கூட சம்மந்தம் இல்லாமல் தமிழில் வந்து இவர் வந்து ஒரு வார்த்தையும் ஒரு வரி அவர் பேசவும் அந்த வரிக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற எதையோ இவர் வந்து மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் சொல்ல போக, இது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மற்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம், தென் மாவட்டங்களுக்கு போகும்போது செல்வ பிறந்தகையை மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லை கூட வர வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டார் போட்டுக்கு. இது ஆங்கில சேனல்கள்லாம் போட்டு இந்த மொழிபெயர்ப்பில் பண்ண இதை வந்து போட்டு அவர் இங்கிலீஷில் சொன்னது என்ன, இவர் தமிழில் சொன்னது என்ன, அதோடைய இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னு போட்டு கலாச்சி எடுத்துட்டாங்க செல்வ பிறந்தகையை. இது ஒன்று நடந்தது. இதில் உள்ள காதோடு என்ன சார்? இதில் காதோடு இல்லை என்னன்னா, இவரை வர வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அது அங்கே தான் விஷயம். உடனே என்ன பண்ணார், ஏற்கனவே வந்து இவர் வந்து இதோட உங்கள் பதவி முடிஞ்சது போன தடவை பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன், சில போன வாரமோ அதுக்கு முன்னாலேயே, இவரை வந்து இந்த தடவையோட நீங்கள் அவ்வளோ முடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால இவராக முந்திக்கிட்டு என்னை தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து மாநில தேர்தலிருந்து விடுவிக்க சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது ஏன் இப்போ சொல்லணும் தேர்தலுக்கு முன்னால்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நமக்கு கிடைத்த தகவல் வந்து, காதோடு கிடைத்த தகவல் வந்து, ராஜினாமா கடிதம் தேதி இல்லாமல் இவரிடம் வாங்கப்பட்டு விட்டது. தேர்தலுக்கு பிறகு எப்போ வேணாலும் அதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது அதுலேயே அதே தொடர்புள்ள விஷயம் என்னென்னா, இவரை வந்து வரவேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்கள். ராகுல் காந்தி வந்தபோது நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் எந்த இடத்துக்கும் மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை, பிரச்சாரத்துக்கே தேவையில்லைன்னு சொன்னதுனால டப்புன்னு என்ன பண்ணார், எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறையிலேருந்து வந்து ரெய்டு பண்ணாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியே, அதுவும் இந்தி பேசுகிற அதிகாரிகள் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி மடக்கிட்டாங்க. அதனால தான் நான் வந்து ராகுல் காந்தியோட மற்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போகலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இதுக்கு நம்ம முதல்வர் ஐயாவும் உடனே வந்து இது கண்டனம் தெரிவித்தார். இது ஜனநாயக விரோதம். ஒரு தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு போக விடாமல் வருமான வரித்துறையிலேருந்து அவரை வந்து முடக்கி வைத்து சிறை வைத்திருக்கிறார்கள் அவருடைய வீட்டில். வருமான வரித்துறை தெளிவாக அறிக்கை கொடுத்துருச்சு, நாங்கள் யாருமே அவர் வீட்டுக்கோ அவர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கோ அவர் சொல்கிற தேதியில் போகவே இல்லை, எந்தவித ரெய்டும் நடக்கவில்லை அப்படின்னு. அதாவது அட்லீஸ்ட் உடம்பு சரியில்லை ஒன்றும் இல்லைன்னா அவர் வந்து ஆஸ்பத்திரியிலையாவது போய் ஏதோ ஒரு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி, நமக்கு நம்ம ஆளுங்கட்சிக்கு சொந்தமான ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஏதோ டிஸ்கவுண்ட்டாவது கொடுப்பாங்க. அங்கே போய் படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லை அதனால் போகலன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு என் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு, அதுவும் ஹிந்தி பேசுகிற அதிகாரிகள் வந்தாங்க அப்படிலாம் பில்டப்பெல்லாம் கொடுத்து அவங்க வருமான வரித்துறையிலேருந்து நாங்கள் எந்த ரெய்டுக்கும் நாங்கள் போகல, அவர் வீட்டுக்கு மட்டும் இல்லை அவர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அந்த டேட்டுக்கு எங்கேயுமே போகலன்ட்டாங்க. இப்போ அவமானப்பட்டு நீ இருக்கிறார். இதுக்கு தான் இது வந்து உண்மை என்னென்னா ராகுல் காந்தி வர வேணான்ட்டார். இந்த ஆள் மொழிபெயர்ப்பும் சரியில்லை, செல்வ பிறந்தகை ஓரம் கட்டுகிறார் ராகுல் காந்தி. இல்லை ஏற்கனவே ராஜினாமா கடிதம் வாங்கிட்டாங்க, ஓரம் கட்டப்பட்டு விட்டார். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதை ஒதுங்கி விடுவார். ஆனால் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து பில்டப் பண்ணமே, அதுக்காக இப்படி ஒரு வருமான வரித்துறையெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. நான் தான் சொன்னேன், வழக்கமாக ஆஸ்பத்திரி மாரவழிக்குதுன்னு ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கலாம்ல, இதுதான் புதுசாக சொல்லியிருக்காரு. புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. ஓகே சார், பார்ப்போம். என்னால் காதோடு மருமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமே அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.